அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மனதில் நினைத்தீங்களோ அந்த விஷயங்களில் கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக 24 மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, பண பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மாமியா மருமகள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பணவரவு, ஜனவசியம், காதல் விவகாரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலுமே உங்களுக்கு கூடிய விரைவில் இவர்களிடம் நல்ல முறையில் தீர்வு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டாவே போதும், உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேச ராசியில் இருக்கார். 14ஆம் தேதியன்று ரிஷபத்திற்கு இடம்பெயர்ச்சியானார். மேலும் செவ்வாய் மீன ராசியில் இருக்கார். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சிருக்கிறார். சுக்கிரன் மேச ராசியில் இருக்கார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றாற் போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 7 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்வதால் வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்கலாம். ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் வீட்டில் பூச்சி போல தான் இருப்பீங்க. மேலும் உங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளுங்க. மேலும் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு ஏற்றமான பலன்களை மட்டுமே இந்த 7 நாட்களில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் அதிக அளவில் கிடைக்கப்பெறும். பழைய கடன்களை அடைப்பீங்க. புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமரப்போவதால் சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் புரிந்து செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உயர் மனிதர்களின் ஆலோசனையால் மன மாற்றங்கள் ஏற்படும். புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் வீட்டில் அமர்வதால் 1க்கு 2ஆக லாபம் வரும் என்ற ஆசை வார்த்தைகள் காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். விழிப்போடு நடந்து அதிலிருந்து விடாப்பிடியாக விடுபட முயற்சி செய்யுங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் இடத்தில் அமர்வதால் வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அரசாங்க ஊழியர்களை பக்கத்திக் கொள்ளாதீர்கள். மேலும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கேற்றார்வால வருமானமும் கிடைக்கும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் வீட்டில் அமர்வதால்
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். திருமண நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் உண்டாகும். மேலும் சனி பகவான் 5ஆம் இடத்துல உங்கள் ராசியில் அமர்வதால் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க. மேலும் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6ஆம் இடத்தில் அமர்வதால் பிள்ளைகளின் படிப்பில் செலவுகள் அதிக அளவில் இருக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தங்க தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் தேதி சந்திராஷ்டம தேதிகளாக இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது எச்சரிக்கையோடு அதில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், அஸ்தமஸ்தானத்தில் குரு, சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்கள் ஆனது 15/5/2024 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் மற்றவர்கள் கூறும் குறைகளை பற்றி கவலைப்படாமல் நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றலை உடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 7 நாட்களில் எதிலும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். மனநிலை கொள்ளாமல் தவிக்க நிலைகள் வரலாம். கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலுமே பணவரத்து குறைவில்லாமல் இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. மேலும் வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பு இருக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அந்த விஷயங்கள் நல்லதாக நடக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களில் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் வீண் அலைச்சல்கள் தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். மன வருத்தங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி என்பவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அவங்க ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க இந்த 7 நாட்களில் பெற போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார்.
ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.